இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டிபிகேஎல் அமலாக்க அதிகாரிகளின் சீருடையில் உடல் கேமராக்கள் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும். டிபிகேஎல் எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகளின் சீருடையில் உடல் கேமராக்களின் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும். அமலாக்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வைரலான குழப்பமான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர் லாய் சென் ஹெங் தெரிவித்தார். மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகளிடையே முன்பு வைரலாகிய குழப்பமான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை தடுக்கும் நடவடிக்கையாக இது அமைவதாக அவர் கூறினார். தற்போது அமலாக்க அதிகாரிகளிடையே உடல் கேமராக்களின் பயன்பாடு ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளது. கேமராக்களின் பயன்பாடு தற்போது உரிமம் இல்லாத வாகனங்களை பறிமுதல் செய்தல் அல்லது சோதனை செய்தல் போன்ற பெரிய அளவிலான நடவடிக்கைகளை மட்டுமே உள்ளடக்கியுள்ளது. உடல் கேமராக்களின் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும் செலவு மற்றும் ஆதரவு சேமிப்பில் உட்பட பல விவகாரங்களில் ஆராய வேண்டும் என லாய் சென் ஹெங் தெரிவித்தார். பெண் விரிவுரையாளரை காணவில்லை. தேடலியேயே முடிந்த குடும்பத்தாரின் நோன்பு பெருநாள். கோலாலம்பூரில் மார்ச் 28ஆம் தேதி அன்று தனியார் பல்கலைக்கழக விரிவுரையாளரான 52 வயது மாது ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். சம்பவத்தன்று காலை 8:30 மணிக்கு கணவரால் வேலையிடத்தில் இறக்கிவிடப்பட்ட ஹஸ்லினா அப்துல்லா இதுவரை வீடு திரும்பவில்லை. தாயை தேடுவதிலேயே தங்களின் நோன்பு பெருநாள் முடிந்து விட்டதாக ஹஸ்லினாவின் 30 வயது மகன் முகமது சுல்ஹாப்தி இக்ராம் சோகத்துடன் கூறினார். வழக்கம் போல் அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு செந்தூர் LRT நிலையத்தில் கணவருக்காக ஹஸ்லினா காத்திருக்க வேண்டும். ஆனால் நெடுநேரமாகியும் அவர் வரவில்லை. கைபேசிக்கு அழைத்தாலும் பதிலில்லை. வாட்ஸ்அப்பும் போய் சேரவில்லை. இதனால் கணவரும் இளைய மகளும் கலவரமடைந்தனர். LRT முழுவதும் தேடிவிட்டு பின்னர் அவர் வேலை செய்யும் பல்கலைக்கழகத்திலும் அதன் நிர்வாகத்தின் அனுமதியுடன் ஒவ்வொரு மாடியாக குடும்பத்தை தேடி உள்ளனர். எதுவுமே பலனளிக்காமல் போகவே கடைசியாக செந்தூர் போலீஸ் நிலையத்தில் அவர்கள் புகார் செய்தனர். ரத்தத்தில் தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டவரான தனது தாய் சில சமயங்களில் மனசோர்வுடனும் முக இறுக்கத்துடனும் இருப்பார் என்பதால் அவரை பற்றி குடும்பத்தினர் மிகவும் கவலைப்படுவதாக மகன் சொன்னார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100 தற்காலிக வீடுகள் தயார். புச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாடகைக்கு தங்க ஏதுவாக LPHS எனப்படும் ஸ்லாங்கூர் வீடமைப்பு மற்றும் சொத்துடைமை வாரியம் 100 வீடுகளை வழங்க முன் வந்துள்ளது. ஸ்கிம் ஸ்மார்ட் சேவா ஸ்லாங்கூர் வாடகை திட்டத்தின் கீழ் அவ்வீடுகள் வழங்கப்படுகின்றன. மத்திய அரசு வழங்கும் நன்கொடையில் இருந்து அவற்றுக்கான பகுதி செலவை ஸ்லாங்கூர் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என மந்திரி பெசா டாக்டர் ஸ்ரீ அமருடின் ஷாரி கூறினார். அனைத்தும் கைகூடி வந்தால் இன்னும் ஓரிரு வாரங்களில் அவர்களை அவ்வீடுகளில் தங்க வைக்கலாம் என அமருடின் சொன்னார். LPHS தரப்புடன் அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானதும் முறைப்படி அறிவிக்கப்படும் என்றார் அவர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கும் பொருட்டு இயங்கி வரும் PPS மையங்களில் நெரிசலை குறைக்கவும் அந்த நடவடிக்கை உதவவும் அமருடின் கூறினார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோர் பயன்படுத்த தற்காலிக கார்கள் ஒப்படைப்பு. புத்ரா ஹைட்ஸில் பெட்ரோனஸ் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக செரி மலேசியாவிலிருந்து 25 கார்கள் ஒப்படைப்பதை ஸ்லாங்கூர் மந்திரி பெசா டாக்டர் ஸ்ரீ அமருடின் ஷாரி இன்று நேரில் கண்டார். மீதமுள்ள 25 கார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திங்கட்கிழமை வழங்கப்படும் என அமருடின் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாத காலத்திற்கு தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கு 50 கார்கள் வழங்கப்படுவதை செரி உறுதி அளித்திருந்தது. கார்கள் வழங்கப்படுவோருக்கு பெட்ரோல் வாங்குவதற்கான 100 ரிங்கெட் பற்று சீட்டும் வழங்கப்பட்டது. கார்சோம் 50 கார்களையும், கேரோ 30 கார்களையும், கோகார் 20 கார்களையும், DRB ஹைகாம் 62 கார்களையும் தற்காலிகமாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமருடின் கூறினார். தேசிய மாநில இந்து அறநிலை வாரியத்தை உருவாக்குவீர். அரசுக்கு மலேசிய இந்து இளைஞர் பேரவை வலியுறுத்து. நாட்டில் இந்து சமய அலுவல்கள் மேலாண்மையை மேலும் வலுப்படுத்த தேசிய மற்றும் மாநில அளவிலான இந்து அறநிலை வாரியத்தை அரசாங்கம் அமைக்க வேண்டும் என HYO எனப்படும் மலேசிய இந்து இளைஞர் பேரவையின் தேசிய தலைவர் ஆனந்தன் சுப்பிரமணியம் வலியுறுத்தினார். அறநிலை வாரியத்தின் மூலம் இந்து சமய வழிபாட்டாளர்களின்
நலனை பாதுகாக்கவும் சமய சொத்துக்களை சிறப்பாக நிர்வகிக்கவும் உதவ முடியும். பினாங்கில் ஏற்கனவே இத்தகைய ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பு செயல்பட்டு வந்தாலும் இதே போன்ற அமைப்பு இதர மாநிலங்களில் இல்லாததால் நிலங்கள், கோவில்கள் மற்றும் சமயம் தொடர்பான சொத்துக்களின் நிர்வகிப்பில் பல்வேறு சவால்கள் உருவாகியுள்ளன. இத்தகைய வாரியம் அமைப்பதன் மூலம் தொழில்துறை மற்றும் முறையான மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதற்கு உதவ முடியும் என மலேசிய இந்து இளைஞர் பேரவை நம்புகிறது. இந்த வாரியம் இந்து வழிபாட்டு தலங்களின் நிதி மற்றும் சொத்துக்களின் நிர்வகிப்பில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து விரயமான செலவுகளை தவிர்த்து பொறுப்புணர்வை அதிகரிக்க முடியும். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து மாற்று தொடர்பு சாதனங்களுக்காக கோரிக்கை குறித்து இலக்கவியல் அமைச்சு பரிசீலிக்கிறது. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான தொடர்பு சாதனங்களை வழங்கும் சரியான வழிவகைகள் ஆராயப்பட்டு வருகின்றன. இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ அதனை தெரிவித்தார். தீயில் அழிந்து போன மடிக்கணினிகள் மற்றும் கைபேசிகளுக்கு மாற்று சாதனங்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் சுமையை குறைக்க முடியும். தற்போது மதிப்பாய்வு நடப்பதாக குறிப்பிட்ட கோவிந்த், விரைவிலேயே அமைச்சின் கலந்தாய்வுக்கு இது கொண்டு செல்லப்படும் என்றார். இன்று அப்பகுதி மக்களுக்கு நேரில் வருகை புரிந்து நிலவரங்களை பார்வையிட்ட போது ஏராளமான மக்கள் தங்களின் தொடர்பு சாதனங்கள் சேதமடைந்திருப்பதாக முறையிட்டனர். எனவே அவர்களுக்கு எப்படி உதவுவதாம் என்பது குறித்து நாம் பரிசீலித்து வருகிறோம். விரைவிலேயே அறிவிப்பு வெளியாகும் என கோவிந்த் சொன்னார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து, மாசிமோ ரொட்டி தயாரிப்பும் பாதிப்பு. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தால் மாசிமோ ரொட்டி தயாரிப்பு நிறுவனமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ரொட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கான LNG எரிவாயு தெரிவிப்பு இடையூறை சந்தித்துள்ளதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்று முதல் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை சந்தையில் மாசிமோ ரொட்டிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். என்ற போதும் வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது ஆக கடைசி தகவல்கள் வழங்கப்படும் என த இட்டாலியன் பேக்கர் சென்டிகான் பிரிகத் நிறுவனம் அறிக்கை ஒன்றில் கூறியது. செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த அவ்வெடிப்பில் நூற்றுக்கணக்கில் வீடுகள் சேதமடைந்து ஏராளமானோர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்தளத்தில் 3R குறித்த சர்ச்சைக்குரிய பதிவு, ஆடவரை விசாரணைக்கு அழைத்த MCMC. எக்ஸ்தளத்தில் 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்கள் குறித்து நிந்தனைக்குரிய வகையில் பதிவிட்டதன் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் சேவை அதிகாரி ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். மலேசிய தொடர்பு புலூடக ஆணையமான MCMC அதனை உறுதிப்படுத்தியது. இன மத மோதல்களை உருவாக்குவதோடு பொது அமைதியை கெடுக்கும் வகையிலும் அவரின் பதிவு இருந்துள்ளது. இதையடுத்து பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் நிலையத்தில் அவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தடயவியல் பரிசோதனைக்காக அவரின் விவேக கைபேசியும் சிம் அட்டையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் அவ்வாடவர் விசாரிக்கப்படுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். பேஸ்புக்கில் டத்தோஸ்ரீ பட்டத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தினார். ஆடவரின் குட்டு அம்பலம். ஸ்லாங்கூர் அரண்மனையிடம் இருந்து டத்தோஸ்ரீ நைட் கிராண்ட் கமாண்டர்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் இல்லஸ்ட்ரேசியஸ் ஆர்டர் ஆஃப் த கிரவுன் ஆஃப் சிலாங்கூர் SPMS விருதை பெற்றிருப்பதாக பேஸ்புக் வாயிலாக ஒரு ஆடவர் அறிவித்திருப்பது சட்டவிரோதமானது. ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் உமர் கான் அதனை உறுதிப்படுத்தினர். ஸ்லாங்கூர் சுல்தான் வழங்கும் இந்த கௌரவ பட்டம் பேஸ்புக்கில் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதாக ஷா அலாமில் ஒரு போலீஸ் புகார் பெறப்பட்டது. இதையடுத்து 2017 ஆண்டு கௌரவ பட்டங்கள் தொடர்பான குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டதாக டத்தோ ஹுசைன் உமர் சொன்னார். விசாரித்ததில் சம்பந்தப்பட்ட பேஸ்புக் கணக்கிற்கு சொந்தக்காரரான ஆடவர் ஸ்லாங்கூர் சுல்தானிடம் இருந்து அந்த டத்தோஸ்ரீ விருதை தாம் பெற்றதாக கூறி வருவது தெரிய வந்தது. அரண்மனையிடம் சரிபார்த்ததில் அவ்வாடவருக்கு அப்படி எந்த ஒரு விருதும் வழங்கப்படவில்லை என உறுதியானது. எனவே அவ்வாடவராகவே முன்வந்து விசாரணைக்கு உதவ வேண்டும் என டத்தோ ஹுசைன் உமர் கான் கேட்டுக்கொண்டார். புத்ரா ஹைட்ஸ் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாத மின்சார கட்டணம் தள்ளுபடி. TNB அறிவிப்பு. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு TNB நிறுவனம் 1 மாத மின்சார கட்டண தள்ளுபடியை அறிவித்துள்ளது. 1 மாதத்திற்கான இந்த 100 விழுக்காடு மின்சார கட்டண தள்ளுபடி ஒன் ஆஃப், அதாவது ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை கருத்தில் கொண்டு இச்சலுகை வழங்கப்படுவதாக
டிஎன்பி வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது. மார்ச் மாத மின்சார கட்டணத்திற்கான இந்த கட்டண தள்ளுபடி ஏப்ரல் மாத கட்டணம் அறிக்கையில் பிரதிபலிக்கும். இவ்வேளையில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வேறு சில உதவிகளையும் அந்த தேசிய மின்சார விநியோக நிறுவனம் அறிவித்துள்ளது. மின்சார மறு விநியோகத்திற்கான விண்ணப்பங்களுக்கு கட்டணங்கள் கிடையாது. நடப்பு கட்டணத்தை தாமதமாக செலுத்தினால் அபராத கட்டணம் இல்லை ஆகியவையும் அவற்றில் அடங்கும். அதே சமயம் பாதிக்கப்பட்ட வீடுகளில் மின் இணைப்புகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய அதிகார தரப்பு மற்றும் குத்தகையாளர்களுடன் டிஎன்பி தொடர்பு கொள்ளும். நிலுவையில் இன்னும் 2 மில்லியன் சம்மன்கள். 150 ரிங்கெட் சிறப்பு அபராத திட்டம் ஜூன் 30 முடிவடைகிறது. ஜேபிஜே ஜனவரி தொடக்கத்தில் 3 போக்குவரத்து குற்றங்களுக்கான சம்மன்களுக்கு 150 ரிங்கெட் என்ற சீரான அபராத தொகை கொண்ட சிறப்பு சலுகை தொடங்கப்பட்டதிலிருந்து இன்னும் 35 மில்லியன் ரிங்கெட் அபராத தொகையை வசூல் செய்வதற்கான குற்றப்பதிவுகள் நிலுவையில் உள்ளன. சிறப்பு கூட்டு சலுகையானது 3 வகையான ஜேபிஜே சம்மன் அறிவிப்புகளை உள்ளடக்கியது. தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு அமைப்பு ஆவாஸ் சம்மன்கள் 53A சம்மன்கள், விசாரணை அறிவிப்பு 114 மற்றும் டாம்பர் ஜேபிஜே பி 23 115 சம்மன் அறிவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கி உள்ளதாக சாலை போக்குவரத்து துறையின் மூத்த இயக்குனர் முகமது கிப்லி மாஹசான் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 2 மில்லியன் சம்மன்களுக்கு அல்லது குற்றப்பதிவுகளுக்கான அபராத தொகையை வாகன ஓட்டுநர்கள் இன்னும் செலுத்தாமல் உள்ளனர். இந்த சம்மன்களுக்கான அபராத தொகையை செலுத்துவதற்கான கால அவகாசம் இவ்வாண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் சம்மன் பெற்றவர்கள் அவற்றுக்கு விரைந்து தீர்வு காணும்படி முகமது கிப்லி கேட்டுக்கொண்டார்.